So glad to meet you all again on the Hall of Miracles episode 2. So we have so much of miracles being documented from our HPU parents who are part of the holistic parenting universe, and I thought we will showcase it out to the world so we can show you the people are outside the world on what is actually possible by a very small child, what is possible for a parent, how when a parent is intentional, when a parent is conscious about what they are doing with their children, they can actually unlock their child's genius potential. And holistic parenting universe is the only community in the world who works towards unlocking the genius potential of the child and also transforming their. Hi Ronika. Hi ma'am. How are you? Fine ma'am. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மிராக்கிள்ஸ் ஹால் ஆஃப் மிராக்கிள்ஸ் வந்து ஃபுல்லா தமிழ்ல பண்ண போறோம். ஸோ all other language people captions போட முடியுதான். I will try if I can put captions. Otherwise, all the Tamil people can enjoy. Yeah. So yes, Ronika, so சொல்லுங்க, like when did you join HPU? First உங்களை பத்தி சொல்லுங்க. Where are you from and what is your child's age? எப்போ holistic parenting universe join பண்ணீங்க and அப்போ உங்க குழந்தையோட வயசு என்ன? இப்போ எவ்வளோ months or எவ்வளோ years நீங்க travel பண்ணிருக்கீங்க அப்படின்னு first we will start with that. என்னோட நேம் ரோனிகா செலஸ், திருச்சியில இருந்து பண்ணிருக்கேன். நான் கன்சீவா இருக்கும் போதே உங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். ஆக்சுவலா அப்ப அதை பார்க்கும் போதுதான் எனக்கு நிறைய விஷயம் தெரியும். பட் நான் வந்து டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பேரண்டிங் ஜர்னி ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு அதுல டிராவல் பண்றது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுலயுமே பார்ப்பேன். பட் ஜாயின் பண்ணுன்ற இன்டென்ஷன் பாப்பாக்கு 7th month நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு 1 to 3 திங்ஸ் தான் அவளுக்கு அப்ப பண்ணேன். அப்ப அவளோட ரியாக்ஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னால வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எப்படி அந்த ஜேர்னியை வந்து கரெக்டா கொண்டு போறதுங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால ரெண்டு எனக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆவேன், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனா அதை காட்டிக்கிட்டே இருப்பேன். பட் இந்த பிளாஷ் கார்டு எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஷோ பண்ணும்போது அவளோட இன்ட்ரெஸ்ட் அதுல வந்து நல்லாவே இருந்துச்சு. கன்சிஸ்டன்சிங்கிற அந்த ஒரு வேர்ட் நீங்க எப்பவுமே சொல்றது என் மைண்ட்ல இருக்கும். அதை நான் கண்டிப்பா ஒரு நாள் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே நான் வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் ஆனேன். ஏன்னா எனக்கு அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்போட நிறைய பேரோட உங்களோட இதெல்லாம் குவாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஓகே, நம்மள என்கரேஜ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது நிச்சயமா அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணி அதுல ஜாயின் பண்ணேன். வித்தின் 1 month எனக்கு அந்த கன்சிஸ்டன்சியோட பண்ணணுங்கிற அந்த தாட் வந்து நான் இந்த பிரைனத்தான்ல எந்த பிரேக்குமே இல்லாம 90 days பக்காவா முடிச்சிட்டேன். அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது பாப்பாக்கு 1.4 years தான். அவளோட ரெஸ்பான்ஸ் வந்து வீட்டுல எல்லாருக்குமே ஷாக்கிங், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் சூப்பர். சோ நீங்க பிரெக்னன்சி டைம்ல இருந்து ஒரு பாத்துட்டு இருக்கீங்க, 7 monthsல ஜாயின் பண்ணீங்க. ஆனா 7 months நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா எதுவுமே பண்ணல. தட்ஸ் கூல். சோ டைமண்ட் மெம்பர்ஷிப் தான் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. லவ்லி லவ்லி. இது வந்து எனக்கு ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனா ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம டைமண்ட் மெம்பர்ஷிப்ல இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா சக்சஸ் ஸ்டோரிஸ்மே வந்து ஆல்ரெடி அவங்க குழந்தைக்கு ஓகே மேம் சில்வர்லயே நான் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னோட ஓன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க நிறைய நான் பாத்திருக்கேன். பட் நீங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எனக்கும் தெரியும் நிறைய பேர் இன் அவர் சில்வர் மெம்பர்ஷிப் ஆல்சோ ஸ்டில் நாட் yet பீங் கன்சிஸ்டன்ட். பட் ஒன் ஆஃப் த திங் வந்து யூ ஹேவ் செட் யுவர் இன்டென்ஷன்ஸ் அண்ட் யூ ஹேவ் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். சோ இந்த 90 days ஆஃப் பிரெயினத்தான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண பிரெயினத்தானே இல்லையா? சோ during this 90 days ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லணும்னா what are the things that you have seen in your child? ஃபர்ஸ்ட் நம்ம சைல்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் we will come to you. முன்னாடி பிளாஷ் கார்டு அப்பப்ப காட்டினாலும் பாப்பாவோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்காது. அவ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவா. அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் மெயினான விஷயம். அதே மாதிரி அவுட்புட் எதிர்பார்க்க கூடாதுங்கிறது தான் மெயினான விஷயம். ஆனாலும் அதையும் மீறி எனக்கு அந்த இது இருந்துட்டே இருந்துச்சு. பட் இதை வந்து ப்ராப்பரா 1 week இது 1 week இதுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அவ வந்து அந்த வார்முக்கு வந்து அவ ரெஸ்பான்ஸ் பண்ணதே எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. உட்காந்து அவ அழகா பண்ணுவா. இன்னமும் வந்து பிளாஷி பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பாப்பா பண்ணணும்னு கேட்டோம்னா அவளே ஆட்டோமேட்டிக்கா ப்ளோ பண்ண ஆரம்பிச்சிருவா. வார்ம் அப் இது பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுவா. ஐ எக்ஸசைஸ் அவ சும்மா இப்படி பண்ணுவா. அவளுக்கு நான் இப்படி ஷோ பண்றதுனால அவளே அதை பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவா. சோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது. இன்னொன்னு நான் 7 monthல இருந்து என்ன ஒரு விஷயம்னா அவகிட்ட நிறைய பேசுறதே நான் உங்களை பார்த்து அந்த விஷயத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பயங்கரமா பேசுவேன். என்ன கிண்டல் பண்ணுவாங்க, பாப்பாக்கு 9 month தான் ஆகுது, நீ என்ன புரிஞ்சுக்க போறான்னு நினைக்கிற, இல்ல அவளுக்கு புரியும் அப்படின்னு.
10th மந்த்ல இருந்து அவளோடது எப்படின்னா என்கிட்ட அவ எல்லாமே அப்படியே என்ன நான் சொல்றேன்னா அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா இந்த பிரெயினத்தான்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. பயங்கர ரெஸ்பான்ஸ். எனக்கே ரொம்ப ஹாப்பின்னு தான் சொல்லணும். இது நம்ம குழந்தைக்கு பிளாஷ் கார்டை மக்கப் பண்ற ஒரு விஷயமே கிடையாது. அது நான் உங்களோட சில்வர்ல மெம்பர் ஆனப்ப தெரிஞ்சுக்கிட்டது. அத உண்மையாவே அத நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அது இந்த ஜேர்னில தான். அவளோட மகப்லாம் கிடையாது. நம்ம ஒரு வார்ம் அப் பண்ணும்போது அவளோட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ வெளியில கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு அழகான விஷயம் ரொம்ப இருந்துச்சு. இது எனக்கு என்னன்னா ஆசையா இருந்துச்சு. இன்னும் நிறையன்ற அந்த ஒரு ஆசையை தூண்டிட்டே போச்சு. அவகிட்ட நிறைய சேஞ்சஸ், பயங்கர கோஆபரேஷன். அதே மாதிரி அவ ரொம்ப டான்ட்ரமா இருக்கும்போது நான் அவள்கிட்ட பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். பாப்பா இப்படின்னு நான் சொல்லும் போது எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நான் வேற மாதிரி தெரிவேன். என்ன நீ இப்படி போய் பொறுமையா அந்த இடத்துல பேசுற அப்படின்னு. ஆனா அவளை நான் அந்த மாதிரி இது பண்ணும்போது அவ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னே இப்ப என் வீட்டுல இருக்கிறவங்க அவங்களும் அந்த ஒரு மெத்தடே ஃபாலோ பண்றாங்க. பொறுமையா சொன்னா அவ கண்டிப்பா செய்வா. அவளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணா அதை புரிஞ்சு அவ அந்த வந்துருவா, அவளோட கோவத்தை குறைச்சுக்குவா அப்படின்ற அந்த ஒரு மெத்தட். அது நல்லா. இன்னொன்னு அவளோட இமோஷனல் பாண்டிங் வேற லெவல். நான் லைக் பண்ணதே அதுதான். நான் ரொம்ப இப்ப ஒரு 4 months பிசிக்கலா நான் கொஞ்சம் என்னோட இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, இல்னஸ். அந்த பிசிக்கல் இஷ்யூஸ்ல நான் எவ்வளவு ரொம்ப இன்னும் டவுன் ஆனேன். ஆனா என் பாப்பா தான் என்னோட பூஸ்டப். அவ எப்படின்னா என்கிட்ட எனக்கு மெடிசன் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும். எனக்கு உண்மையிலே ஷாக்கிங். ஒரு 1.5 years ஓல்டு ஞாபகம் வச்சு எடுத்து கொடுப்பாப்பான்னு சொன்னோன்னா அந்த இடம் அவளுக்கு தெரியும். எனக்கு மெடிசன் எடுத்து கொடுப்பா. எனக்கு அது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. தண்ணி போய் எடுத்துட்டு அம்மா தண்ணி குடி அப்படிங்கிறது. இதெல்லாம் செய்வாளான்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ அதை ரெஸ்பான்ஸ் பண்றது ரொம்ப. ஆயில்மெண்ட் அம்மா தடவுறத பார்த்துட்டு அவ எனக்கு ஆயில்மெண்ட் தடவுறேன்னு வருவா. இதெல்லாம் அவ பண்றது. இன்னும் நான் அழுகுறேன் அப்படின்னா ஓடி நோ அல்லாத அழக்கூடாது அப்படின்னு கண்ணை தொடச்சிடுவா. இந்த ஒரு இமோஷனல் பாண்டிங் கண்டிப்பா ஒரு 1.5 years எக்ஸ்பெக்ட் பண்றது உண்மையாலே எனக்கு அதுதான் எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சூப்பர் ப்ரோனிகா. சீரியஸ்லி ஒரு இந்த விஷயங்கள்லாம் நம்ம நல்லா அப்சர்வ் பண்றதுனால நம்மளால அது நிறையவே இன்னுமே எக்ஸ்ட்ராவா கொண்டு போக முடியும். சோ உங்ககிட்ட நீங்க என்ன கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்க? என்கிட்ட இந்த கன்சிஸ்டன்சிங்கிறதே ஆஃப்டர் டெலிவரி சுத்தமா கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ நமக்கு எல்லாமே ஒரு ரொட்டீன் இருந்துச்சு. அந்த ரொட்டீனே ஃபுல்லா பிரேக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறைய வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சு. பயங்கர ஸ்ட்ரெஸ் தான் மெயினா ஆக ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு ரெகுலாரிட்டி எதுவுமே இல்லாம போனது. எனக்கு அதை பண்ணணும்ன்ற எண்ணம் அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்ல அந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்க மோட்டிவேட்டடா போடுற ஒரு விஷயமும் நான் ஒரு நாள் பிரேக் ஆனாலும் அடுத்த நாள் எனக்கு இல்ல நீ செய்யணும் பண்ணணும். இப்போ நான் என்னோட வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னோட எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கோல் எழுதுறதே நான் பண்ண மாட்டேன். எப்பவும் லைவ்ல இருப்பேன், அந்த அட்டென்ட் பண்ண கிளாஸ் ஆனா எழுத மாட்டேன். இப்போ நான் கோல் எழுதுறேன். கிராட்டிடியூட் எழுதுறேனோ இல்லையோ நைட் அதை சொல்லிட்டு நான் படுக்கிறேன். சோ இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் எனக்குள்ள நல்லா இருக்கு. நான் டவுனா ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயம் அந்த குரூப்ல எனக்கு கிடைக்கும். சோ அது என்ன இன்னும் பூஸ்ட் அப் பண்ணிட்டே போகும். அது இந்த 90 daysல என் பாப்பா எந்த அளவுக்கு க்ரோத் ஆனாலும் அவளோட சேர்ந்து நான் நிறையவே க்ரோத் ஆனேன். ஏன்னா எங்க ஃபெசிலிட்டேட்டர் எங்களை சேர் அப் பண்ணிட்டே இருந்தாங்க. காயத்ரி அவங்க எங்களை சேர் அப் பண்ண பாப்பாவுக்கு நான் இதை செய்யணும் போது அப்ப நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், என்னோட டைமிங் படி நான் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், அவளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். அவளுக்கு 5 minutes தான், அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. பட் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி எனக்கு வந்துருச்சு. இதுதான் என்னோட சேஞ்சஸ். இன்னைக்கு நான் இதை பண்ணிடணும், இதை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு கோல் செட்டிங். அதை பண்றேன், செய்யறேன். எப்பவும் எழுதுவேன், நடக்கவே நடக்காது. இப்ப இது கண்டிப்பா எனக்கு இந்த வீடு கிளீன், என்னோட கோல் செட்டிங்ல எழுதுறதுக்கு வீடு கிளீன் பண்ணிருக்கணும், பாப்பாக்கு இதை போய் நான் பண்ணிட்டு வந்திருக்கணும். இதெல்லாம் அது எல்லாமே நான் இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கேன். சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என் கூட யாரோ ஒருத்தவங்க இருந்துட்டே இருக்காங்க. நம்ம டவுன் ஆகும் போது நம்மள பூஸ்ட் அப் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். சூப்பர் ப்ரோனிகா. சோ நீங்க சொன்னீங்க நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க ஃபேமிலி கூட என்ன இப்படி பேசினா அவளுக்கு புரியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் இப்ப அவங்களுமே அத பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. சோ உங்களோட ஓவரால் உங்க ஃபேமிலிலயுமே somehow இம்பாக்ட் ஆயிருக்கு. சோ குழந்தையுடைய அந்த ரெஸ்பான்சஸ் பார்த்து what do they feel, how do they feel? அவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளாஷ் கார்டு இதெல்லாம் போது எல்லாருக்குமே என்ன ஒரு தாட் ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன வயசுல நீ எதையோ போய் திணிக்கிற,
இப்போ நம்மளோட இப்ப அம்மாங்கெல்லாம் வந்து அந்த ஏஜ்ல இருக்கும்போது அவங்க சொல்லி கேட்டு நிறைய விஷயம் செஞ்சிருப்பாங்க. அததான் இப்ப நம்ம என்னன்னா போன்ல நமக்கு ஒரு கைடன்ஸ் வச்சு பண்றோம். பட் அவங்களுக்கு அது என்ன ஆயிடுதுன்னா நம்ம வேற வேற விஷயங்களை அன்வான்டா பார்த்து அதை நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மள ராங்கா தான் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் வீட்டுல யாருமே சப்போர்ட் பண்ணல. நீ குழந்தைய போட்டு ப்ரெஷர் கொடுக்குற, திணிக்கிற, தேவையில்லாத விஷயம். அவ க்ரோ ஆகும்போது அவளோட இது பண்ணும், அவளோட லாஜிக்கல் திங்கிங் போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. பட் என்னன்னா அவளுக்கு இதை நான் காட்ட காட்ட அவளோட மெமரி பவர், அவ இப்ப எல்லாமே சொல்றாங்கிறத விட அவளோட மெமரி பவர், அவரை பேசுற விதம், அவளோட நாலேஜ். இப்ப நாங்க அவளுக்கு நேரம் 2 விஷயம் பேசிட்டு இருந்தோம்னா அதை அவ கிராஸ் பண்ணி அவ அதை போய் பண்ணிட்டு வந்துருவா. சோ அந்த ஒரு இது எல்லாமே பார்த்தோம்னா அவங்க ஓகே ஏதோ ஒரு நல்ல கரெக்டான வேலை கொண்டு போற, இது கரெக்ட் தான். இப்படி கொண்டு போகும்போது அவகிட்ட இருக்கிற வந்து பொட்டன்ஷியல் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சோ இதை நான் ரைட்டுன்னு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்ப நான் கொஞ்சம் ஏன்னா பயந்துட்டு பிளாஷ் கார்டு காட்டினது போய் இப்ப கொஞ்சம் ஹாப்பியா எல்லாருக்கும் முன்னாடி அதுக்கான டைமிங் எடுத்து காட்டுறேன். இப்ப பாப்பா உட்காந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறா, அந்த ஸ்டோரிய ரிப்பீட் பண்றா. சோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இப்ப சந்தோஷமா ஓகே ஒரு நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்கேன். பிரேயர், அவ அவ்வளவு அழகா பிரேயர் பண்ணுவா. சோ என்னால எதையுமே கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா அவ சின்ன வயசுல இருந்து எப்படின்னா அவள்கிட்ட மொபைல் கொண்டு போயிட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவா. சோ அதனால வந்து நான் அதை டிஸ்டர்ப் பண்றது இல்ல. இப்ப யாராவது இருந்தாங்கன்னா எடுக்க சொல்லி இது பண்ணுவேன். இப்ப நானும் அவளும் தான் அதிகமா டிராவல் பண்ற டைம்ல அவ நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த அவளோட குட் குவாலிட்டிஸ் நிறைய டெவலப் ஆனோன்னு என் ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாயிடுச்சு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு. சூப்பர் சூப்பர் ரோனிகா. சீரியஸா வந்து நிறைய நமக்கு பாசிட்டிவான பீப்புள் சுத்தி நம்மள சப்போர்ட் பண்ற பீப்புள் கிட்ட நடுவுல இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்றதுன்றது ஓகே. பட் சுத்தி எங்கேயுமே சப்போர்ட்டே இல்ல அப்படின்னும் போதும் அந்த விஷயத்த நம்பி கம்ப்ளீட்டா பிலீஃப உள்ள கொண்டு வந்து அதை வந்து சஸ்டைனபிளா பண்ணி அதை அந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் யுவர் கன்சிஸ்டன்சி, for your hard work, for the belief in the system and belief in me. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் அதுக்கு. சோ இப்ப பாக்குற பேரண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு கோல்டன் நக்கெட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? நம்ம நிறைய விஷயம் நினைக்கிறோம். பேரண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ இல்லையோ, ஆனா பேரண்ட் ஆனோன்னு நிறைய விஷயம் நினைக்கிறோம். ஆனா அதை நம்ம செய்யறது இல்ல, அதுக்கான சோர்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. பட் வந்து நீங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னா அந்த பிளாட்ஃபார்ம் நம்பி அதை நம்ம வந்து உள்ளுக்குள்ள போகும்போது இப்ப பண்ற நீங்க சொன்ன எந்த ஒரு விஷயமே தப்பானதே இல்ல. ஸ்கிரீன் டைம் காட்டக்கூடாது, அந்த மொபைல்ஸ் காட்டக்கூடாதுங்கிறது நம்ம ஆக்சுவலா அப்படிதான் வளர்ந்தோம். அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. இப்ப அதை சொல்லும் போது நம்ம தப்பா தெரியுறோமே தவிர்த்து அந்த ஸ்கிரீன் டைமும் மொபைல் காட்டுறது தப்பா யாருக்கும் தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா நமக்கு கிடைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். உங்களோட வீடியோஸே நிறைய நிறைய பேரை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பேரண்டிங் ஜேர்னி ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஜேர்னி. அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணி இந்த எப்படின்னா கோழி குஞ்சு எப்படி பாப்போம் பொத்தி 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 வளர்த்து அதை ஒரு நல்லபடியா கொண்டு வருமோ அது மாதிரிதான் குழந்தையும். அதோட growth நம்ம கரெக்டா ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அவங்களோட லைஃப் வந்து நம்ம ரசிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். சோ அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எனக்கு இந்த ஹெச்பியூ கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்டட் தான். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கூட அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லப்பா ப்ளீஸ்ப்பா நான் வந்து பண்றேன்ப்பா எனக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சேஞ்சஸ். இப்போ அந்த சேஞ்சஸ் பார்த்துட்டு டைமண்ட்க்கு நான் அப்கிரேட் ஆகும்போது அவர் 90% ஓகே தான், 10% ஓகே அப்படி இப்படின்னாலும் இல்லப்பா அப்படின்னு அந்த 90% எனக்கு அதுவே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப அவர் உட்காந்து பாப்பாக்கு பிளாஷ் கார்டு காட்டுறாரு, நிறைய விஷயம் கேட்கிறாரு, நிறைய பண்றாரு. அவர் கிடைக்கும் போது அவர் இருக்கும்போது அதெல்லாம் பண்றாரு. சோ அது ஒரு பெரிய ஃபேமிலி டிரான்ஸ்ஃபர்மேஷனே எனக்கு நடந்திருக்கும் போது அது ரொம்ப சந்தோஷம். இதை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். குழந்தைங்களை வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் குழந்தைங்களை கண்டிப்பா நம்ம பேஸ்ல இருந்து கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சொசைட்டில நம்ம இருக்கிறதுனால அதுதான் நான் சொல்ற அந்த ஒரு இது. எல்லாரும் அதை கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ரோனிகா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் a few months, ஒரு 7 months நீங்க ஜாயின் பண்ணி 7 months. ஸோ அதுல எஸ்பெஷலி என்ன பாக்குறோம்னா லாஸ்ட் 3 monthsல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குன்றத நம்ம பாக்குறோம். ஸோ போக போக அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் கோயிங்ஸ் டு கண்டினியூ அண்ட் ஐ விஷ் யூ மோர் மிரக்கிள்ஸ் டு யூ. அண்ட் ஃபியூச்சர்ல நம்ம ரிட்ரீட்ல வந்து நீங்க you will get that award on stage. I would love to see you there. Unga whole family is most invited, most welcome to come. I'm so waiting to meet your baby. So கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். And thank you so much for the trust that you have put in
and thank you for sharing all this thing that you. So you all the parents out there that even the family, you believe that your child can do it, you will definitely be able to do it. அப்படிங்கிறதுக்கு you are one of the greatest inspiration. And for all the people who are